வரைக்கும் உங்க லைஃப்ப ரொம்ப மோசமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த செகண்ட்லேருந்து பீஸ்ட் மோட ஆன் பண்ண போறீங்க. இதுக்கு ஜஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் மட்டுமே போதும். ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் நான் வந்து நெறையா ஒர்க் பண்ணிட்டேன் அப்படின்னு நானே நெனச்சுக்கிட்டு, ஓகேடா நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். நெறையா படம் பார்க்கலாம். நெறையா பாட்டு கேட்கலாம். ஒரு ஃபன் பண்ணலாமே! ஏன் இதில என்ன தப்பு இருக்கு? ரெஸ்ட் எடுக்கிறது தப்பு இல்லையே! அப்படின்னு நான் வந்து நெறையா படம் பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. ரொம்ப புடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி படம் பார்க்கறது அப்படிங்கிறது. இன்னொரு அனிமிலாம் பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு ஒரு மாரி சூப்பரா, என்துவா, ஜாலியா இருந்துச்சு. பட் ஒரு 2 டேஸ் கழிச்சு நான் கில்ட்டி ஸ்டேட்டுக்குள்ள போயிட்டேன். ரொம்ப டிப்ரஸ்ட் ஆயிட்டேன். ஸ்ட்ரெஸ்ட் ஆயிட்டேன். ஏன் அப்டின்னா, அந்த ஈவினிங் டைம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒண்ணுமே பண்ணலையே! ஏன் இந்த நாள் ஃபுல்லா நம்ம எதுவுமே பண்ணல? பிகாஸ் நான் ஆல்ரெடி எல்லா வீடியோவும் எடுத்து வச்சு அத நான் அப்லோட் பண்ணி ஷெட்யூல் பண்ணிட்டனால, எனக்கு வந்து ஆ பெரிய வேலை இல்ல. என்ன ரிலாக்ஸ்டா இருக்கலாம். இப்ப என்ன போ கிளையண்ட்ஸ் வராங்க. கிளையண்ட்ஸ்க்கு அந்தந்த டைம் தான் இருக்கு. அதனால மத்த நேரத்துல ஜாலியா இருக்கலாம்ல. இப்படின்னு என்ன நான் வந்து ப்ராப்பரா ஸ்ட்ரிக்ட்டா வச்சுக்காம, இப்போ ரீசென்ட் டைம்ல இருக்க இந்த கியூட்டான செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் யூடியூபர் சொல்ற மாரி, டேக் ரெஸ்ட். அதாவது வந்து உங்களுக்கு எந்த டைம்ல நீங்க விருப்பப்படுறீங்களோ, அந்த டைம்ல நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம். நீங்க வந்து 4 மணிக்கு காலைல எந்திரிக்கணும்னு அவசியமே கிடையாது. இட்ஸ் அ புல்ஷிட். உங்களுக்கு வந்து லேட்டா நீங்க எந்திரிக்கலாம், லேட்டா தூங்கலாங்கிறாங்க இல்லையா? இந்த மாரி விஷயங்களுக்கு நானும் பழகிட்டு 2 வீக்ஸ் நான் நானாவே இல்ல. பிகாஸ் நான் திரும்பி வந்து டிப்ரஷன் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். இது எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேல ஒரு 10 நாள் கழிச்சு சூசைட் தாட்ஸ் குடுத்துச்சு. சீரியஸா லிட்டரலா. எனக்கு ஒரு மாரி பயம் வந்துருச்சு. திரும்பி நான் வந்து தப்பா மாறிடுவேனோ, திரும்பி நான் அவ்வளோதானோ, நான் ஏதோ தற்கொலைக்கு முயற்சி பண்ணிடுவேனோ, இல்ல நான் வந்து திரும்பி அது தப்பான ஒரு பான் பார்க்கறது, மாஸ்டர்பேட் பண்றது, சிகரெட் அடிக்கிறது, இல்ல இந்த மாரி தேவையில்லாத டீஜெனரேட்டான விஷயங்களுக்குள்ள திரும்பி நான் போயிருவேனோ, என் லைஃப்ப நானே கெடுத்துப்பேனோ, ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ, இப்படிங்கிற என் நம்பர் ஆஃப் பயம் எனக்குள்ள போட்டு என்ன புழிஞ்சு எடுத்துருச்சு. ஸோ, அப்போ கிளினிக்கல் பார்ட்னர் அப்படின்னு ஒரு ஆன்லைன் வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல ஆங்சைட்டி, டிப்ரஷன், ஏடிஹெச்டி இந்த 3த்துக்குமே நான் வந்து டெஸ்ட் எடுத்தேன். ஏடிஹெச்டி இந்த சென்ஸ் இந்த ஃபோக்கஸ் அதாவது அட்டென்ஷன் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க இருக்கு இல்லையா? நமக்கு ப்ராப்பரான அட்டென்ஷன் இல்ல, ஃபோக்கஸ் இல்லங்கிறதுக்காக. ஸோ இந்த மாரி விஷயங்களுக்காக அந்த டெஸ்ட் எடுத்தேன். டிப்ரஷன் டெஸ்ட் எடுத்தேன். ஆங்சைட்டி டெஸ்ட் எடுத்தேன். 3த்துக்குமே வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன். என்னோட ரிசல்ட் எவ்வளோ கேவலமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப மட்டமா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நான் டிப்ரஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். தெரப்பி எடுத்துக்கிட்டே ஆகணுங்கிற மாரி அந்த இதில வந்துருந்துச்சு. இன்னொன்னு நான் பயங்கரமான ஆங்சைட்டிலயும் இருக்கேங்கிறது அது வந்து காட்டிருந்துச்சு. ஏடிஹெச்டி அது ஒரு நார்மலா, மீடியமா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிற விஷயத்தில மட்டும். ஸோ அதுக்கு காரணமான ஒரு 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 ஹேபிட் நான் வந்து டெய்லியும் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஹேபிட் தான் அதுக்கு காரணமா இருக்கும். ஸோ இத நான் ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். இது நான் மட்டும் கிடையாது. இன்னைக்கு என்னோட சேனல் பார்த்துட்டு இருக்க நெறைய பேரு கன்சிஸ்டன்ட்டா பார்த்துட்டு இருந்தீங்க. திடீர்னு வந்து உங்க எல்லாருக்குமே வந்து ஓகே ரெஸ்ட் எடுக்கலாம். தப்பு இல்ல அப்படின்னு தோணிடுச்சு. பிகாஸ் நான் இங்க அத பண்ணிட்டு இருக்கேன். நானும் இங்க வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால, நான் ப்ராப்பரா எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு ப்ராப்பரா குடுக்காதனால, உங்களுக்குமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஓகே நம்ம இவரே இப்படி இருக்காரு. நம்மளுமே இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு போயிட்டீங்க. பட் பட் ஜஸ்ட் ஸ்டாப் இட். ஜஸ்ட் ஸ்டாப் ஹியர் இட்செல்ஃப். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இங்கேயே நிப்பாட்டுங்க. இப்பயே நிப்பாட்டுங்க. இது எல்லாத்துக்குமே காரணமான மெயினான விஷயமே நம்மளோட மென்டல் ஹெல்த் வந்து பயங்கரமா கேவலமா இருக்கு. சீரியஸா. நானுமே என் மென்டல் ஹெல்த்த பயங்கரமா பாதிக்க வச்சுட்டேன். ஸோ, அந்த மென்டல் ஹெல்த்த நான் ப்ராப்பரா சேஞ்ச் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைண்ட் செட்ட நான் சேஞ்ச் பண்ணணும். என்னோட மைண்ட் செட்ட நான் ப்ராப்பரா கொண்டு வரணும்னா, அதுக்கு திரும்பியும் நான் வந்து அந்த பழைய ஹேபிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு 3 மாசத்துல நம்ம பயங்கரமான சேஞ்ச் கொண்டு வர போறோம். நம்ம எல்லாருமே நம்மளோட லைஃப்ல. ஓகே. உங்கள நான் ப்ராப்பரா கைட் பண்றேன். நம்பர் 1 அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஜஸ்ட் சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் தான். ஜஸ்ட் டேக் பேப்பர் அண்ட் பென். ஸோ, ஷெட்யூல் பண்ண போறீங்க. ஹேபிட்ஸ் பண்ண போறீங்க. ஹேபிட்ஸ் மட்டும் தான் நம்மளோட மென்டல் ஹெல்த்த ப்ராப்பரா வச்சுக்க போது. நான் சொன்னா நம்புவீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் ரொம்ப அட்டென்ஷன்ல எனக்கு வந்து பயங்கரமான ஃபோக்கஸ்லாம் எனக்கு பெருசா இருக்கவே இருக்காது. ஒரு 5 நிமிஷம் கூட என்னால ஒரு விஷயத்துல ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. டக்குனு டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவேன். பட் எனக்கு இந்த இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிற விஷயத்துலேருந்தோ, இல்ல பான் அடிக்ஷன்லேருந்து வெளிய வரதுக்கோ, சிகரெட் அடிக்ஷன்லேருந்து வெளிய வரதுக்கோ எனக்கு ஹெல்ப் பண்ண ரொம்ப, 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 ரொம்ப நான் கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ற விஷயங்கள்ல நம்பர் 1 எப்பவுமே மெடிடேஷன். ஸோ, உங்களோட பேப்பர் எடுத்து நம்பர் 1 மெடிடேஷன் அப்படின்னு எழுதிக்கங்க. அதுக்கு கீழ ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இத ஜஸ்ட் நீங்க 20 டேஸ் பண்ண போறீங்க. இந்த 20 டேஸ் பண்ணா இத நான் பழகிரும்னு நான் சொல்லல. 20 டேஸ் பண்ண போறீங்க. தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒண்ணு கிரியேட் ஆகும். நீங்க 3 மாசம் தொடர்ந்து பண்ணுங்க நான் சொல்லவே இல்ல. ஜஸ்ட் 20 டேஸ் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ண போறீங்க. ஸோ, அப்போ நம்பர் 1 மெடிடேஷன். நம்பர் 2 கிராட்டிட்யூட் ஜர்னல்.
இந்த கிராட்டிட்யூட் ஜர்னலிங் அப்படிங்கிறது ஏன் இவ்வளோ முக்கியம்? எனக்கு ஏன் டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ் அதிகமா வந்துச்சுன்னா, எனக்கு எதுவுமே இல்ல, என்கிட்ட எதுவுமே இல்ல, என்னால எதுவுமே பண்ண முடியல. இப்படிங்கிற இந்த ஒரு மென்டாலிட்டில நான் வச்சுக்கிட்டே இருக்க, என்னால சீரியஸா எதுவுமே பண்ண முடியல. பட் த கிராட்டிட்யூட் ஜர்னல், அதாவது என்கிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நான் நன்றியோட இருப்பேன். லெட்ஸ் சே இந்த வாட்ச் இருக்கு. இந்த வாட்சுக்கு நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். பிகாஸ் இது எனக்கு டைம் காட்டுறது மட்டும் இல்ல, டேட் காட்டுறது மட்டும் இல்ல, என்னோட ஃபிட்னஸ ட்ராக் பண்ணுது. எனக்கு டைம் என்ன, டைமோட வேல்யூ என்னங்கிறத எனக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. அப்படிங்கும்போது இது உண்மையாலுமே பெரிய விஷயம் தான். ஓகே. இது எனக்கு ஈஸியா மேபி நான் காசு குடுத்தனால கிடைச்சிருக்கலாம். ஆனா, இதுக்கு பின்னாடி எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கு. இப்படி நான் எழுதும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாரி உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சந்தோஷம் ஒண்ணு கிரியேட் ஆகுது. லெட்ஸ் சே இப்ப நோட் பென் எடுங்க. ஒரே ஒரு விஷயத்துக்கு கிராட்டிட்யூட் எழுதுங்க. அது மேபி உங்களோட கண்ணு, மூக்கு, வாய், உங்க அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எந்த விஷயமா வேணா இருக்கலாம். ஆனா, அந்த ஒரு விஷயத்துக்கு லிட்டரலா ஒரு 4, 5 லைன்ல எழுதுங்க. நான் ரொம்ப ரொம்ப நன்றியோட இருக்கேன். என்னோட கண்களுக்கு. பிகாஸ் என்னோட கண்கள் இருக்கனால தான் இந்த வீடியோவ நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் நான் வந்து பார்க்குறேன். எழுத முடியுது, படிக்க முடியுது, நடக்க முடியுது, ஓட முடியுது. சாரி. ஸோ இப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸ் என்னால பண்ண முடியுது. பசி எப்போம் வேற எதுவும் இல்ல. சாப்பிடல நான் இன்னும். ஓகேவா? ஸோ இந்த மாரி என் நம்பர் ஆஃப் திங்ஸ் பண்றனால, என் நம்பர் ஆஃப் திங்ஸ் வந்து எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுது இந்த கண் வந்து பார்க்கறதுக்கு. எத்தன பேர் ஆனா கண் இல்லாம இருக்காங்கல்ல. பட் எனக்கு இது கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லா, கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். இப்படி எழுதுங்க. நம்பர் 2 எக்சர்சைஸ். இது எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சுச்சு. ஏன்னா, என்னோட டிப்ரஷன் ஸ்டேட்லேருந்து என்ன வெளியே கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டார்ட்டிங்ல என்ன கொண்டு வந்த முதல் விஷயமே தான். என்ன பண்ணுவேன் அப்டின்னா, எக்சர்சைஸ் இன் த சென்ஸ் நான் ஜிம்மு போங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். சூப்பரான ஒரு விஷயம் தான். தைரியமா, தாராளமா பண்ணுங்க. அதையும் நீங்க பண்ணுங்க. பட் அட் த சேம் டைம் ஒரு 3 மணி, 4 மணி, 5 மணி இல்ல ஈவினிங் டைம்ல ஒரு 1 ஹவர் எடுத்து இதுவரைக்கும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு சில இடங்கள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. லெட்ஸ் சே ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுருப்பீங்க, PUBG விளையாண்டுருப்பீங்க, GTA விளையாண்டுருப்பீங்க. ஒன்ஸ் ஒரு சைடு போயிட்டீங்க அப்டின்னா, அந்த சைட நிப்பாட்டிட்டு நெக்ஸ்ட் வேற பக்கமா போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்ப லெட்ஸ் சே நான் வந்து வாக்கிங் போறேன்னு வச்சுக்கோங்க. ஈவினிங் டைம்ல நான் வாக்கிங் போம்போது என்ன பண்ணுவேன்னா, ஒரு டீ கடை இருக்குன்னா, அந்த டீ கடைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரூட்ல போவேன். காஃபி குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா, கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுவேன்னா, வேற ஒரு வழியா அந்த டீ கடைக்கு போவேன். அடுத்த நாள் வேற வழியா போவேன். அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி எனக்கு என்னோட ஊர்லயே தெரிஞ்ச இடங்கள்ல நான் டிஃபரெண்ட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். எனக்கு தெரியாத ஒரு தெருக்குள்ள போய் பார்ப்பேன். நான் இதுவரைக்கும் போகாத இடங்களுக்குள்ள நடந்து போவேன். ஓகேவா? வண்டியில போவேன் நான் சொல்லல. சைக்கிள்ல போங்க, நடந்து போங்க, இல்லையா ரன்னிங் போங்க. கையில ஒரு வாட்டர் கேன் வச்சுக்கோங்க. ஸோ, நீங்க போயிட்டு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரும்போது, உங்களோட மென்டல் ஹெல்த் என்ன ஆகும்னா, ப்ராப்பரா உங்களுக்கு நல்ல நார்மலா மாற ஆரம்பிக்கும். லிட்டரலா என்ன நீங்க நம்புறீங்க அப்டின்னா, இந்த விஷயத்த தாராளமா பண்ணுங்க. நான் உங்களுக்கு வேணா ஒரு நாள் வந்து நான் இந்த மாரி வாக்கிங் போறத ஒரு வீடியோவா எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அது எவ்ளோ சூப்பரா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பிகாஸ் எனக்கு இந்த வாக்கிங் போறது அப்டிங்கிறது ரொம்ப புடிச்சமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். நெறைய விஷயங்கள பார்ப்பேன், நெறைய பேர பார்ப்பேன். இவ்ளோ பெருசா உலகம் நம்ம இன்ன வரைக்கும் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருக்கோமே அப்டிங்கிற இந்த ஒரு மென்டாலிட்டி தான் எனக்கு வரும் இந்த வாக்கிங் போம்போது. நெக்ஸ்ட் ரீடிங். நேத்து நான் சொன்னேன்ல இந்த டிப்ரஷன்ல இருந்தேன். இந்த மாரி டெஸ்ட்லாம் எடுத்தேன். டெஸ்ட்லாம் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு ஒரு கோர்ஸ் ஒண்ணு லைக் லிமிட்டிங் பிலீஃப் எப்படி ஓவர் கம் பண்ணலாங்கிற கோர்ஸ் வந்து படிச்சேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஒரு 2, 3 மாசம் ஆச்சு. நான் திரும்பி இந்த கோர்ஸ் படிச்சு புது விஷயங்கள கத்துக்கிட்டு. ஸோ, அதனால இந்த லிமிட்டிங் பிலீஃப் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து எடுத்து ஃப்ரீ கோர்ஸ் தான் எடுத்து படிச்சேன். எனக்கு இந்த லேர்னிங் பண்ணும்போது, அதாவது படம் பார்க்கிறத விட, பாட்டு கேட்கிறத விட, லைக் வந்து இந்த குடிக்கிறது, இதெல்லாம் விட எனக்கு இந்த இந்த இடத்துல லைக் வந்து புதுசா லேர்ன் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் ஒண்ணு வந்துச்சு. ஒரு கான்ஃபிடென்ட் ஒண்ணு வந்துச்சு. அத நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. லைக் இந்த படம் பார்க்கும்போது, பாட்டு கேட்கும்போதெல்லாம். பட் எனக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு ஆக்சுவலி. நம்ம புது விஷயம் கத்துக்கிட்டோம்ல, சூப்பர்ல அப்டின்ட்டு. அன்னைக்கு எனக்கு அந்த லிமிட்டிங் பிலீஃப் ஓவர் கம் பண்றதுக்கு அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அத பத்தின டீட்டெயிலான வீடியோ நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகேவா? ஸோ, அதனால இதுதான் நடக்கும். இதுதான் வரும். இப்படிதான் இருக்கும். இது எல்லாமே கிடையாதுங்க. நீங்க புதுசா ஒரு நாலேட்ஜ் கெயின் பண்ணும்போது, கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க எல்லா விஷயத்தையுமே ரொம்ப தைரியமா, சந்தோஷமா, ஹேப்பியா, ஜாலியா பண்ண ஆரம்பிப்பீங்க. இதுவே கான்ஃபிடன்ஸ் இல்ல. ஏன் கான்ஃபிடன்ஸ் இருக்க மாட்டேங்குதுன்னு பாருங்களேன். ஏன்னா நம்ம புது விஷயம் கத்துக்கவே மாட்டோம். இன்ஸ்டாவ எடுப்போம். நெறைய பேர் வந்து சூப்பர் சூப்பரா அப்படியே செம்மையா இருப்பாங்க. அவங்களலாம் பார்த்துட்டு பொறாமப்படுவோம். இவங்கலாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு. ஆனா அதுக்கு பின்னாடி லிட்டரலா அவங்க எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க.
அத நம்ம ஃபீல் பண்ணவே மாட்டோம், யோசிக்கவே மாட்டோம். அதுக்காக அவங்க எவ்வளோ படிச்சிருப்பாங்க, எவ்வளோ லேர்ன் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ கத்துன்ருப்பாங்க. என்ன ஐயர் பல்ப்ஸ்லாம் பேசுறேன். சரி ஓகே. கத்துட்ருப்பாங்க. இப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸ் இருக்குல்ல. ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்க, நெறைய விஷயம் கத்துக்கங்களேன். உங்களுக்கு தேவையான விஷயங்கள கத்துக்கங்க. லிமிட்டிங் பிலீஃப் எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? மைண்ட் செட் எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? அதுக்கான ஆன்லைன் கோச்சிங் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி எனக்கு கிளையண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா லிங்க் குடுக்குறேன். ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. நீங்க அங்க வாங்க. நம்ம டீட்டெயிலா அத பத்தி பேசலாம். ஷெட்யூல் பண்ணிட்டு மறந்துறாதீங்க. ரிமைண்டர் செட் பண்ணிக்கங்க. ஏன்னா நெறைய பேர் ஷெட்யூல் பண்ணிருவாங்க. ரிமைண்டர் செட் பண்ண மாட்டாங்க. அதனால வரமாட்டாங்க. நமக்கும் டைம் வேஸ்ட் ஆகும். அவங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நான் நெறையா கோர்ஸஸும் இதுக்கப்புறமேட்டு அப்லோட் பண்ண போறேன். Udemyல, லைஃபிடமில்ல, ஸ்கில்ஷேர்ல. கண்டிப்பா உங்களுக்கு அது எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு ஜர்னில வந்து இம்ப்ரூவ் ஆக போறோம். அதனால ரீட் பண்ணுங்க. ஒரு 1 நிமிஷமாவது ரீட் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே நீங்க வந்து ஒரு 10 நிமிஷம் பண்ணணும், 15 நிமிஷம் பண்ணணும்னு அந்த இடத்துல டிமாண்ட் பண்ணவே போறது கிடையாது. புல்ஷீட் பண்ணாதீங்க. உங்கள நீங்களே ஏமாத்திக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு நாளைக்கு எந்திரிக்கிறீங்களா, உடனே ஒரு 1 நிமிஷம் சும்மா அப்படியே உட்காருங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. அதுதான் மெடிடேஷன். உங்க மூச்சு காத்த கவனிங்க. 1 நிமிஷம் அலாரம் செட் பண்ணிக்கங்க. அ கிராட்டிட்யூட் ஜர்னல். ஏதாவது 2, 3 விஷயங்களுக்கு கிராட்டிட்யூட் ஜர்னல் பண்ணுங்க. வேற என்ன சொன்னேன்? எக்ஸர்சைஸ். வாக்கிங் போங்க. ஒரு 1 நிமிஷம் சும்மா நடங்க. ஸ்கிப்பிங் போங்க. நான் மேக்ஸிமம் வந்து ஸ்கிப்பிங் பண்ணுவேன். ஸ்கிப்பிங் பண்ணி அதாவது இந்த எண்டூரன்ஸ் ட்ரெய்னிங் சொல்லுவாங்க. ஸ்கிப்பிங் முடிச்சோனே வொர்க் அவுட். ஸ்கிப்பிங் முடிச்சோனே வந்து புஷ் அப்ஸ். ஸ்கிப்பிங் முடிச்சோனே புஷ் அப்ஸ். அது மாரி ஒரே வேரியேஷன் புஷ் அப் இல்லாம வேற வேற வேரியேஷன் ஆஃப் புஷ் அப் இப்படி பண்ணுவேன். வாக்கிங் போங்க. வாக்கிங் சீரியஸா உங்க மென்டல் ஹெல்த்த பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணும். சீரியஸா சொல்றேன் நானு. லிட்டரலி சொல்றேன். ஏன் மென்டல் ஹெல்த் இவ்ளோ முக்கியம்னு சொல்லி நான் டிமாண்ட் பண்றேன் அப்படின்னா, யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு குவாலிட்டியான ஒரு பொண்ண அட்ராக்ட் பண்ணணும். நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல போணும். இல்ல நல்ல ஒரு ஜாப் போணும். இல்ல நம்ம லைஃப் வந்து சூப்பரா இருக்கணும். செம்மையா இருக்கணும். இது எல்லாத்துக்குமே தேவை மென்டல் ஹெல்த். இப்ப மென்டல் ஹெல்த் நல்லா இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க? பான் பார்ப்பாங்க, மாஸ்டர்பேட் பண்ணுவாங்க, சிகரெட் அடிப்பாங்க, குடிப்பாங்க. கேட்டா இதெல்லாம் தான் ரிலாக்சேஷன்வாங்க. ஆனா, மென்டல் ஹெல்த் ப்ராப்பரா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, மேபி அவங்க வந்து ஒரு அளவான சம்பளம் வாங்குனா கூட, அத எப்படி ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணணும், எப்படி நம்ம வச்சுக்கணும், எப்படி நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போணும், லைஃப்ல எப்படி இம்ப்ரூவ் ஆகலாம். யூ சி இன்னைக்கு நீங்க பார்க்குற நெறைய பணக்காரங்க, சக்சஸ்ஃபுல் பீப்பிள், ஆ வேற என்ன சொல்றது, சாதிக்கிறவங்க, அச்சீவ் பண்றவங்க, எல்லாருமே அவங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு பயங்கரமான பிரையாரிட்டி குடுப்பாங்க. அவங்களோட மைண்ட் செட்டுக்கு பயங்கரமான பிரையாரிட்டி குடுப்பாங்க. தட்ஸ் வை ஐ அம் டிமாண்டிங் ஹியர் மைண்ட் செட், மென்டல் ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எவ்ரிதிங் இன் லைஃப். மென்டல் ஹெல்த், மைண்ட் செட் ப்ராப்பரா இருந்துச்சு அப்படின்னா, லைஃப்ல உங்களால எல்லா விஷயத்தையுமே பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். மென்டல் ஹெல்த், மைண்ட் செட் ப்ராப்பரா இல்லன்னா, ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு தோணும். அந்த ரெஸ்ட் எடுக்கிறப்போ தூங்க மாட்டீங்க. ஃபோன் பார்ப்பீங்க, படம் பார்ப்பீங்க. அந்த படம் சப்கான்ஷியஸ்குள்ள போய் உங்க சப்கான்ஷியஸ கெடுக்கும். உங்க சப்கான்ஷியஸ கெடுக்கும்போது நீங்க இது தாண்டான்னு ஒரு லிமிட்டிங் பிலீஃப கிரியேட் பண்ணுவீங்க. அந்த லிமிட்டிங் பிலீஃப் உங்களோட பொட்டன்ஷியல பார்க்க விடாது. இப்படி நம்பர் ஆஃப் திங்ஸ் லிஸ்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்க உடம்புக்கு உழைப்பு குடுத்தீங்க. உங்களோட மைண்ட ப்ராப்பரா வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். ரீட் பண்ணுங்க. புக்ஸ் படிங்க. நெறைய புக்ஸ் படிங்க. மவுண்டைன் இஸ் யூ, ஆ த மவுண்டைன் இஸ் யூ, வேற என்ன புக்? ஆட்டிட்யூட் இஸ் எவரிதிங். பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட், 4 ஹவர் வொர்க் வீக், ஹவ் டூ ஸ்டாப் வொரியிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங், ஹவ் டூ பிகம் கான்ஃபிடன்ஸ், ஆ வேற என்ன புக்ஸ் இருக்கு? சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ், லிமிட்டிங் பிலீஃப்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ணலாம், மேனிஃபெஸ்ட் நவ், இப்படி நம்பர் ஆஃப் மைண்ட் செட் ரிலேட்டட் திங்ஸ் வந்து படிங்க. மைண்ட் செட் த நியூ சைக்காலஜி அப்படிங்கிற புக் இருக்கு. அதெல்லாம் செம்ம புக்கு. சூப்பரான விஷயங்கள் அதெல்லாம் இருக்கு. நெறைய விஷயங்கள் படிங்க. டேவிட் ஹாகின்ஸ் புக் படிங்க. டேவிட் காகின்ஸ் புக் படிங்க. டேவிட் காகின் புக்ஸ் இப்ப ரீசென்ட்டா நான் வந்து இப்ப தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் படிக்க போறேன். ஸோ அந்த 3 டெஸ்ட்டுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கீழ குடுக்குறேன். கண்டிப்பா நீங்க போய் டெஸ்ட் எடுங்க. டெஸ்ட் எடுத்துட்டு அத வந்து அப்படியே நீங்க வச்சுக்கங்க. மேபி எனக்கு நீங்க WhatsAppல ஷேர் பண்றதாலும் பண்ணலாம். இல்ல நீங்க அந்த ஷெட்யூல் லிங்க்ல ஷெட்யூல் பண்றீங்க அப்படின்னா, உங்கள்ட்ட எனக்கு பேசணும்னா, அந்த டைம்ல நீங்க எனக்கு வந்து அத காமிச்சு இவ்வளோ இவ்வளோ நான் இருக்கேன். இத எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்கலாம். பிகாஸ் நீங்க இந்த டிப்ரஷன், ஆங்சைட்டி இதெல்லாம் நார்மலா விட்டுட்டீங்கன்னா, பெரிய பெரிய பின்விளைவுகள, பெரிய பெரிய பாதிப்புகள, சூசைட், தப்பான எண்ணங்கள், தப்பான அடிக்ஷன்ஸ் இந்த மாரி எல்லா விஷயத்திலும் இதுதான் வந்து மெயினான லீடா இருக்கும். ஸோ, என் லைஃப்ல நான் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கேன். அட் த சேம் டைம் அத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். லீடர் வில் பி சோ மச் ஆஃப் த லீடர் லீடர் நீட் டூ ஹேவ் சோ மச் ஆஃப் இன்டிகிரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, ஐ ஹேவ் சோ மச் ஆஃப் இன்டிகிரிட்டி அண்ட் ஆத்தென்டிசிட்டி. ஸோ, தட்ஸ் வை ஐ அம் ஸ்பீக்கிங் ஹியர். ஐ அம் ப்ரீச்சிங் ஹியர் எவ்ரிதிங் வாட் ஐ வாட் ஐ அம் லேர்னிங் இஸ் ஓகே. ஸோ, பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா இந்த சேனல உங்களுக்கு வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் என்னோட கோச்சிங் இருக்கு. ஜஸ்ட் உங்கள அப்டேட் பண்றதுக்காக நீங்க வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணுங்க. தப்பே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு கரெக்ட்டான ஒரு பிரைஸ்ல தான் நான் உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள சொல்லி தர போறேன். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. I will see you in this informative video and thank you for watching my video. I love you so much guys.